சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் KKSSR ராமச்சந்திரன் அவர்களே, மாண்புமிகு தாமு அன்பரசன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு TR பாலு அவர்களே, திரு செல்வம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு வரலட்சுமி மதுசூதனன் அவர்களே, திரு ராஜா அவர்களே, திரு கருணாநிதி அவர்களே, திரு அரவிந்த் ரமேஷ் அவர்களே, திரு பாலாஜி அவர்களே, திரு பாபு அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி அமுதா IAS அவர்களே, ஆணையர் பழனிசாமி அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் திரு அருண்ராஜ் IAS அவர்களே, மேயர், மாவட்ட ஊராட்சி தலைவர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளிகளே, என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய மகளிர் சுய உதவிக் குழுவை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரிகளே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அதிமுக உறுப்பினர்கள் போல பாஜக அரசுக்கு லாலி பாட்டுக்கிட்டு இல்லாம தமிழ்நாட்டின் உரிமைக்கு யாருக்கும் பயப்படாம போராடுவோம்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. 40 பேர் போய் என்ன பண்ணாங்கன்னு கேட்டவங்களுக்கெல்லாம் நேற்று சரியான பதில் கிடைச்சிருக்கு. இதோ போர்க்குணத்தோடு தமிழ்நாட்டுக்காக போராடுவோம், இதே பொறுப்புணர்வோடு மக்களாட்சி நடத்துவோம். அதுக்கு இப்போது போல எப்பவும் மக்களான உங்க ஆதரவு தொடரணும் 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 என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.